வைராக்கியமா இருந்தா நிறைய விஷயங்களை சாதிக்க தோணும் அப்படிம்பாங்க. இதெல்லாம் கரெக்டு தான். ஆனா வைராக்கியத்தால எத்தனை பேர் தன்னோட சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தொலைச்சிட்டாங்கன்னு தெரியுமா? ஒருத்தவங்களை பாக்குறேன், அவங்க வந்து மருதாணி வச்சிருந்தாங்களாம், அவங்க ஹஸ்பண்ட் வந்து திட்டாங்க அப்படின்றதுனால அவங்க ரொம்ப அப்படியே வைராக்கியத்தோட சொல்றேன்ற பேர்ல நான் வந்து 15 வருஷம் ஆகுது மருதாணி வைக்கிறதே இல்லை. அவர் சொன்னவரே மறந்துட்டாரு. அவர் ஏதோ அன்னைக்கு ஆபீஸ் விட்டு வந்த கோவத்துல எம்டி ஏதோ திட்டிருப்பாரு, இல்ல வீட்டுல ஏதோ நாளைக்கு லோன் கட்ட வேண்டியது இருந்திருக்கும், ஏதோ பணத்தை இருந்திருக்கும், அந்த கோவத்துல அவர் ஏதோ சொல்லிட்டாரு. அத ஒரு பெரிய விஷயமா அவங்க மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கி பொதிச்சு வச்சுக்கிட்டு, நீ என்னை இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், நான் இனிமே மருதாணியை வைக்க மாட்டேன், நீங்க மருதாணி வைக்கலன்றது உங்களுக்கு தான் இழப்பு. இதே மாதிரி இன்னொருத்தவங்க சொன்னாங்க, நான் என் ஹஸ்பண்டோட பைக்ல உட்காரல, ஒரு நாள் உட்கார்ந்த அவர் ஒரு மாதிரி சொல்லிட்டாரு, அதுல இருந்து அவர் சொன்னவரே மறந்துட்டாரு. இப்போ 20 வருஷ வாழ்க்கையில என் ஹஸ்பண்டோட நான் பைக்ல போனதே இல்லைன்றத அவங்க ரொம்ப வைராக்கியமா சொல்றதா நினைக்கிறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. அந்த அந்த இளமையான வயசுல ஹஸ்பண்டோட பைக்ல போறதுன்றது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஏதோ மனுஷன் கோவத்துல சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி விட்டுருந்தா அவங்க லைஃப் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அவங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு பைக்ல எவ்வளவு ஜாலியா போயிருந்திருப்பாங்க. இப்படித்தான் நிறைய பேர் இழக்கிறாங்க. ரீசெண்டா இன்னொரு விஷயம் கூட பார்த்தேன். ஒரு தன்னோட அத்தை வந்து ஏமா செயின் போடலன்னு கேட்டத அவங்க ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துட்டு என்னை வந்து அவமானப்படுத்துறாங்க, நகையெல்லாம் எங்க கிட்ட இல்லைன்றதுக்காக நான் வந்து 1 கிலோ நகை சேர்த்து காட்டுறேன்னு சொல்லி. ஆனா அவங்க எவ்வளவு தெரியுமா லைஃப்ல ஃபீல் பண்ணிருக்காங்க, அவ்வளவு ஃபீல் பண்ணிருக்காங்க. என் வாழ்க்கையே நான் 1 கிலோ நகையை சேர்க்கிறேன்னு சொல்லி தொலைச்சிட்டேன். இது ஒரு வைராகியமா இல்ல. கடைசியில எல்லாத்தையும் நகையெல்லாம் போட்டு போய் எங்க அத்தை முன்னாடி திமிரா நிக்கலான்னு போனா அவங்க என்ன அழகா தொட்டு பார்த்துட்டு, நல்லா இருமா, சூப்பரா இருக்கு, நீ இதை விட இன்னொரு இந்த டிசைன் வாங்கிக்கோ, அந்த டிசைன் வாங்கிக்கோன்னு எனக்கு சஜஷன் சொல்றாங்க. நான் வந்து உடஞ்சு போயிட்டேன். அவங்க பொறாமப்படட்டும்னு போய் நான் நின்னேன் நானு. ஆனா அவங்க வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணாங்க. எனக்கு அவங்க நல்லதுக்கு தான் சொல்லியிருந்திருக்காங்க. ஆமா, இங்க நிறைய பேர் நல்லதுக்கு தான் சொல்றாங்க. சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க, லைஃப ஸ்டார்ட் பண்றாங்க, பணத்தோட அருமை தெரியாம இருந்துற போது நகையா ஏதாவது சேர்த்து வைக்கட்டும், நகையெல்லாம் சேர்த்து வச்சுக்கோமா, நகை கழுத்துல போடுமான்றதுக்காக தான் அவங்க சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா அதையே இவங்க வந்து வைராகியம் பேர் வச்சு வாழ்க்கையவே தொலைச்சிட்டாங்க, வாழ்க்கையின் நிம்மதியவே தொலைச்சிட்டாங்க. உங்களுக்கும் ஏதாவது வைராகியம் இருக்கா? உங்க வைராகியம் உங்களை வாழ வைக்கலாம், ஆனா நிம்மதியும் சந்தோஷத்தையும் எடுத்துட்டு போயிடக்கூடாது. நான் சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தவங்கள்ட்ட கேக்குறாங்க, நீங்க வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து வீடு கட்டணும், அதுதான் என் வைராக்கியம். என்னை வந்து வீடு இல்லைன்னு சொல்லி அசிங்கப்பா அடுத்து பேசிட்டாங்க சொந்தக்காரங்க அப்படின்னாங்க. வீடு வேணும்னு நினைக்கிறது உங்களோட எண்ணம். ஒரு வீடை, ட்ரீம் ஹவுஸ நீங்க பிளான் பண்ணி உங்களுக்காக நீங்க கட்டிக்கணும். அது அடுத்தவன் பேசினா என்ன, பேசாட்டி என்ன, அடுத்தவனா வந்து வாழ போறான். நீங்க தான் அதுக்காக சிரமப்படுறீங்க, நீங்க தான் கட்டுறீங்க. இதை வந்து அடுத்தவனுக்காக நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறது